ஸ்ரீபாஷ்யத்தினுடைய முதல் 2 பாதங்கள். அது ஏற்கனவே வேலுக்குடி சுவாமி ஆரம்பத்திலேயே தெரிவித்து விட்டார். ஜெகத்காரணம் பிரம்மம் தான் என்பதைத்தான் முதல் பாதத்திலே தெரிவிக்கிறார். பிரம்மம் ஜெகத்காரணம் பிரம்மம் என்பதை முதல் பாதத்திலே தெரிவிக்கிறார் வேதவியாசர். அதில் முதல் பாதத்தில், அதாவது முதல் அத்தியாயத்தில், அந்த முதல் அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய முதல் 2 பாதங்கள், அந்த பாதங்களை பற்றி நமக்கு விளக்குவதற்காக இங்கே திருவள்ளூரிலிருந்து மேலத்திருமாளிகை அம்மாள் ஸ்ரீ விஷ்ணு சித்தன் சுவாமி இங்கே எழுந்துள்ளிருக்கிறார். அந்த திருவள்ளரை மேலத்திருமாளிகை என்னாலே அதுவே ஒரு ஸ்ரீபாஷ்ய பரம்பரை. ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனத்தையே எங்களாழ்வான் அவருக்குத்தான் கொடுத்தார் எம்பெருமானார் என்றெல்லாம் குரு பரம்பரையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த எங்களாழ்வானுடைய பரம்பரையிலே அவதரித்தவர் ஸ்ரீ விஷ்ணு சித்தன் சுவாமி. அவருடைய திருத்தகப்பனார் அடியனுக்கு மிகவும் பரிசிதரானவர். ஒரு காலத்தில் மிக நெருங்கியெல்லாம் பழகி இருக்கிறோம் அவருடைய திருத்தகப்பனார் சௌமிநாராயணாச்சார் சுவாமியோட. அவருடைய திருக்குமாரர் இப்பொழுது இங்கே அந்த ஸ்ரீபாஷ்ய பரம்பரையே சேர்ந்தவர், ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனாதிபதி என்றே சொல்லக்கூடிய ஒரு சுவாமி இங்கே எழுந்தருளிலிருந்து இதனுடைய முதல் 2 பாதங்களை இங்கே உபன்யசித்திருமாறு அடியேன் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். தஸ்மை ராமானுஜார்யாய நமः பரமயோகினே யஸ்ருதிஸ்மிருதிசூத்ராணாம் அந்தர்ஜ்வரம் அஷீஷமத். எம்பெருமானார் பெரிய யோகி, பெரிய சாமர்த்தியம் படைத்தவர். ஆகையாலே நம்முடைய தாபத்திரயம் மாறும்படியாக, நம்முடைய சாம்சாரிக்க துரிதங்கள், சம்சாரத்திலே நாம் படக்கூடிய கஷ்டங்கள், அவைகளெல்லாம் போக்குவதற்காக செய்ய வேண்டியதை மட்டும் செய்ய வல்லவர் அல்லர். வேதங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கஷ்டம், பிரம்மசூத்திரங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கஷ்டம், கீதைக்கு இருக்கக்கூடிய கஷ்டம், வருத்தம், அத்தையும் போக்கடிக்க வல்ல பரமயோகி. அவைகளுக்கு இருக்கக்கூடிய வியாதி, ஒரு குளிர் நடுக்கம், அத்தை போக்கடிக்க வல்லவர். ஏனென்றால் அவைகளுக்கு தவறாக பொருள்களை பலரும் இயற்றி வந்தார்கள். அந்த பொருள்களை எல்லாம் கண்டித்து உள்ளபடியான பொருள் இதுதான் என்ன வாக்தேவியான சரஸ்வதி கொண்டாடும்படியாக, ஸ்ரீபாஷ்யம் என்று கொண்டாடும்படியாக இயற்றி அருளினவர். எம்பெருமானாருடைய ஸ்ரீபாஷ்யம் என்பது 96 பாஷ்யங்களை கண்டித்து இயற்றப்பட்ட ஒரு பாஷ்யம் என்று ஸ்ரீபாஷ்ய பிரகாஷிகை முதலான கிரந்தங்களையும் தெரிந்து கொள்கிறோம். ஸ்ரீபாஷ்யம் அவதரிப்பதற்கு முன்பு பிரம்மசூத்திரத்துக்கு அவ்வளவு வியாக்கியானங்கள், அவ்வளோ வியாக்கியானங்கள் இருக்கக்கூடிய குறைகளையும் களைந்து உண்மை அர்த்தத்தை அறிவிக்க வந்த ஒரு பாஷ்யம். ஆகையாலே அதன் மூலமாக நாம் இந்த வேதாந்த அர்த்தத்தை அறிய வேணும். சாரீரக சாஸ்திரம்னு அந்தர்யாமியான எம்பெருமானை தெரிவிக்க வந்த சாஸ்திரம். சேத்தனா சேத்தனங்களுக்கெல்லாம் நமக்கெல்லாம் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமானை தெரிவிக்க வந்த ஒரு சாஸ்திரத்துக்கு தான் பிரம்மசூத்திரம், சாரீரகம் என்று பேரு. அந்த சாரீரக சாஸ்திரத்தில் 4 அத்தியாயங்கள். முதல் அத்தியாயத்துக்கு காரணாத்தியாயம் என்று பேரு. சேத்தனா சேத்தனங்களை காட்டிலும் வேறுபட்ட எம்பெருமான் நாராயணனே ஜெகத்காரணம் என்கிற அர்த்தத்தை தெளிவாக காட்ட வந்த ஒரு அத்தியாயம். அதில் 4 பாதங்கள். முதல் பாதம் அயோக வியவச்சேத பாதம் என்று சொல்லுவார்கள். அதாவது சேத்தனா சேத்தனங்களை காட்டிலும் வேறுபட்ட ஒன்றே கிடையாது. உலகத்தை உண்டாக்கக்கூடியது ஆத்மாக்களுக்குள்ள ஆர்வத்தம் இருக்கட்டும், இல்லை அச்சேதனங்களுக்குள்ள ஏதோ ஒன்று காரணமாக இருக்கட்டும், இவ்விரண்டு தத்துவங்களை ஒழிய ஈஸ்வரன் தனியா ஒரு தத்துவம் கிடையாது என்ன ஆக்ஷேபம்.
அகில காரணத்துவங்கிற ஒரு தர்மம் அது பரமாத்மாவுக்கு சம்பவிக்காது. காரணத்துவங்கிற தர்மத்துக்கும் எம்பெருமானுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று வரக்கூடிய சந்தேகங்களை தள்ளி சேத்தனா சேத்தனங்களை காட்டிலும் ஈஸ்வரன் ஒருவன் இருக்கிறான், வேறுபட்டவன் மேலானவன் இருக்கிறான்னு நிரூபிக்கக்கூடிய ஒரு பாதம் இது. மேல 3 பாதங்கள் அந்நியோக விவச்சேதம் பண்ணக்கூடியவைன்னு சொல்லப்படக்கூடியவை. அந்நியோக விவச்சேதம் என்ன? எம்பெருமான் சில வாக்கியங்கள்ல ஜெகத்காரணமா சொல்லப்படட்டும், இன்னும் சில வாக்கியங்களிலே வேற சில தத்துவங்களும் கூட காரணமாக சொல்லப்படுகின்றனவேன்னு சந்தேகம் எழ அத்தை களைவதற்காக பெரும்பாலும் இருக்கு. அங்கேயும் ஈஸ்வரனே கிடையாதுன்னு ஆட்சேபம் வர சமாதானம் தெரிவிக்கிற அதிகாரங்களும் இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நமக்கு முதல் அயோக விவச்சேத பாதம். அந்த அயோக விவச்சேத பாதத்திலே முதல் 4 அதிகரணங்கள் சாஸ்திரத்தை ஆரம்பிக்க வேண்டா, பிரம்மசூத்திரத்தை இயற்றுவதே தேவையில்லை, பிரம்மசூத்திரம்ங்கிற ஒரு கிரந்தமே தேவையில்லைன்னு ஆட்சேபம் எழ அந்த ஆட்சேபத்தை தள்ளுவதற்காக வந்தவை. அதுல முதல் அதிகரணத்திலே பிராபாகரன்கிற ஒருவன் பூர்வபக்ஷி. இதுல ஒரு கேள்வி எழுது, பிராபாகர மதம் தோன்றினதே ஏதோ ஒரு காலத்துல தோன்றியிருக்க செய்து எப்படி அவனை பூர்வபக்ஷியை வைத்து வேதவியாச பகவான் சித்தாந்தம் இயற்ற முடியும்? ஏன்னா சித்தப்பிரகாஷிகாச்சாரியர் மகர்ஷிகள் எல்லாரும் சர்வஜர்களாக இருக்கிறபடியாலே மேற்காலத்தில் வரக்கூடிய மதங்களையும் சாட்சாத்கரித்து அந்த பூர்வபக்ஷங்களுக்கும் சமாதானம் தெரிவிக்கிறார்கள் என்று அருளி செய்திருக்கிறார். மத்தும் ஒன்று உண்டு, எல்லா அதிகாரத்தையும் குறிப்பிட்டு ஒரு வாதி பூர்வபக்ஷம் பண்ண ஆக்ஷேபம் பண்ண அதற்கு வேதவியாச பகவான் சமாதானம் சொல்றாருன்னு ஒரு நிர்பந்தமும் தேவையில்லை. அவர் விப்புலமான ஞானமுடையவராக இருக்கிறபடியாலே தத்துவ விஷயத்துல என்னென்னலாம் ஆக்ஷேபங்கள் வர முடியும் என்று தாமே ஆலோசித்து பார்த்து அப்படி எழுவதற்கு வாய்ப்புடைய ஆக்ஷேபங்கள் எல்லாத்துக்கும் தாமே சமாதானம் சொல்கிறார். இன்னும் சில இடங்கள்ல கொள்ள வேண்டியிருக்கு. பல பேரை திரட்டி அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாமும் கேட்டுக்கொண்டு அவர் கிரந்தத்தை அவர்களுடைய கருத்துக்களை சிலவத்தை ஆதரிக்கும், சிலவத்தை பூர்வபக்ஷமாக்கியும், சிலவத்தை பாதியை கை கொண்டு பாதியை தள்ளியும் இப்படிலாம் செய்திருக்கிறார். அந்த பிராபாகரன் பிரம்மத்தை குறித்த அறிவே ஏற்படாது, ஒரு முயற்சியாலே உண்டாக்கப்படக்கூடிய வஸ்துவை குறித்து தான் அறிவு ஏற்படும், ஏதோ ஒரு செயலிலே பயன்படுத்தப்படக்கூடிய வஸ்து, முயற்சியாலே உண்டாக்கப்படக்கூடிய வஸ்து, அதை குறித்து தான் அறிவு ஏற்படும்னு அவனுடைய ஒரு பட்சம். அத்தை தள்ளி லோகத்துல ஒரு குழந்தைக்கு அறிவு ஏற்படுது. குழந்தைக்கு அம்மாங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம், நிலாங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம், இதெல்லாம் அறிவு ஏற்படுது. ஒவ்வொரு காலத்திலையும் அந்த அம்மாங்கிற ஒருத்தி அல்லது நிலாங்கிற ஒரு பொருள் அது ஏதோ ஒரு செயல்ல விநியோகப்படுறதுனாலயா அவனுக்கு அறிவு ஏற்படுறது இல்லையே. கையால சுட்டி காட்டி அம்மா, நிலா, மாடு, ஆடுன்னு சுட்டி காட்டி அறிவிக்கிறார். அந்த பொருள்களை குறித்து அறிவு ஏற்படுகிறது. அதே போல பிரம்மத்தை குறித்தும் அறிவு ஏற்பட முடியும்னு, பிரம்மத்தை குறித்து அறிவு ஏற்பட முடியுமாகையாலே பிரம்மத்தை விசாரம் பண்ணுவது தகும்னு காட்டினார். மேல 2வது அதிகரணம். அதுல பிரம்மத்தை குறித்த அறிவு ஏற்பட்டாலும் கூட பிரம்மத்துக்கு லட்சணம் என்னன்னு உங்களால நிரூபித்து சொல்ல முடியாது. எந்த ஒரு வஸ்துவையும் உள்ளபடியாக அறிய வேணுமே ஆனால் அதற்குன்னு உண்டான தனித்த ஒரு பண்பு அத்தை அறிய வேணும். இந்த லட்சணத்தை அறிய முடியாதபடியால், லட்சணம் இல்லாதபடியால பிரம்மத்தை அறிய முடியாதுன்னு ஆட்சேபம். இல்லையே யதோவாயுமானி பூதானி ஜாயந்தேங்கிற வாக்கியம் பிரம்மத்துக்கு உற்பத்தி காரணத்துவம், ஸ்திதி காரணத்துவம், லய காரணத்துவம், அதாவது உலகத்தை உண்டாக்கி காத்து அழிக்கும் தன்மைகள் அதை பிரம்மத்துக்கு அடையாளமா சொல்லியிருக்கேன்னு கேள்வி எழ, பொதுவா விசேஷணங்கள் அவைகளுக்கு என்ன ஒரு சுபாவம் என்னால் தன்னுடைய தர்மியை வேறுபடுத்தி காட்டும், மற்றவற்றிலிருந்து பிரித்து காட்டுவதுதான் விசேஷணங்களுக்கு, பண்புகளுக்கு, தன்மைகளுக்கு சுபாவம். வளைந்த கொம்புடையதாக ஒரு மாடு இருக்கு, ஒன்று உடைந்த கொம்புடையதாக ஒரு மாடு இருக்கு, கொம்பற்றதாக ஒரு மாடு இருக்குன்னா வளைந்து நீண்ட கொம்புடைமை, உடைந்த கொம்புடைமை, கொம்பற்ற தன்மைன்னு 3 தன்மைகளை எடுத்துக்கொண்ட இந்த 3 என்ன பண்றது, இந்த 3 மாடுகளும் வெவ்வேறுன்னு காட்டி கொடுக்கறதோ இல்லையோ.
என்ன அவன் சொன்னான். அதுக்கு மேல இல்ல இல்ல, ஒன்றோடு ஒன்று முரண்பட்ட தன்மைகள் இருந்தால் அப்பொழுதுதான் மூன்று பொருள்கள்னு வந்து சேரும். முரண்படாத பல தன்மைகள் ஒத்த இடத்துல இருக்கலாமோ இல்லையோ. அதுக்கு மேல கேட்கிறான் அவன், இங்கதான் முரண்பாடு இருக்கு. விஷவிருக்ஷோபி சம்பர்த்திய ஸ்வயஞ்சேத்தும் அசாம்பிரதம்னு சொல்லுவார்கள். 60 செடி வளர்க்குறான். வளர்த்த செடி விஷச்செடி. வளர்த்த செடி விஷச்செடியா இருந்தாலும் தானே வளர்த்த செடியை தானுக்கு அறுப்பதற்கு எண்ணம் உண்டாகுமானா உண்டாகாது. அதை போல எம்பெருமான் இந்த உலகத்தை உண்டாக்குகிறான். என்ன உலகம் எப்படி வேணா இருக்கட்டும், ஆரோத்தன் தானே செய்த ஒரு பொருளை தானே அழிப்பன அழிக்க மாட்டானே. ஆகையாலே உண்டாக்கும் தன்மைக்கும் அழிக்கும் தன்மைக்கும் விரோதம் இருக்கு. அதுக்கு மேல இன்னும் விரோதங்கள்லாம் இருக்குன்னு விரிவா சொல்கிறார்கள் கிரந்தங்கள். எல்லாத்தையும் விண்ணப்பிப்பதற்கு அவகாசம் இல்லை. ஒரு அதிகாரத்துக்கு ஒரு நிமிஷத்துக்குள்ள சொன்னாலே நாழி பத்தாது. ஆகையால சுருக்கமாக விண்ணப்பிக்கிறேன். ஆக இப்படி இந்த மூன்று தன்மைகளும் பிரம்மத்துக்கு விசேஷணமாக ஆக முடியாது, மற்றொரு விதமாகவும் ஆக முடியாது. உபலட்சணம்னு சொல்வார்கள், அந்த விதமாகவும் ஆக முடியாது. ஆகையாலே இந்த மூன்றும் முரண்பட்டபடியாலே பிரம்மத்தை ஒரு பிரம்மம்னு காட்ட மாட்டான். இந்த வாக்கியத்திலிருந்து பிரம்ம அறியப்பட்ட மூன்று பிரம்மங்கள் தான் தேரும் என்ன ஆக்ஷேபம் எழ. ஒன்றோடு ஒன்று முரண்படாத தன்மைகள் எவ்வளவு ஒத்த இடத்துல சேர்ந்திருக்கலாம். மேலும் உற்பத்தி காரணத்துவம், ஸ்திதி காரணத்துவம், லய காரணத்துவம்ங்கிற மூன்றுக்கும் விரோதம் இருக்கான விரோதமும் இல்லை. வெவ்வேறு காலங்களிலே பிரம்ம ஒரே காலத்திலே உண்டாக்கி அழித்தால் தான் விரோதம் வரும். ஒரு காலத்துல உண்டாக்கி வேறொரு காலத்துல அதை அழிக்கிறது. எப்படி ராஜாக்கள் மானாவிச்சோலைன்னு ஒரு காலத்துல ஒரு விளையாட்டுக்கு ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அதை அழிக்கிறார்களோ, அதே போல இங்கேயும் ஒரு காலத்துல தானே உண்டாக்கின உலகத்தை எம்பெருமான் தானே அழித்தலும் பொருந்தும் என்று இந்த பண்புகள் ஒன்றோடு ஒன்று முரண்படாதபடியாலே இந்த மூன்றும் சேர்ந்து எம்பெருமானுக்கு அடையாளமாக ஆக வல்லவைதான் என்று நிரூபித்தார். மூன்றாவது அதிகரணத்துல இதுதான் பிரம்மத்துக்கு அடையாளம், உலகத்தை உண்டாக்கும் தன்மை ஜெகத்காரணத்துவம் தான் பிரம்மத்துக்கு அடையாளம் என்னால் அத்தை அறிந்து கொள்வதற்கு வேதாந்தம் வேண்டாவே, அனுமானத்திலிருந்தே பிரம்மத்தை அறிய முடியுமேன்னு ஆக்ஷேபம் எழ. அனுமானமானது உலகத்துக்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்கிறான் என்று காட்ட வல்லதன்று. உலகத்துல நாம பார்க்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் உண்டாக்கினவர் ஒவ்வொருத்தர். மேஜையை உண்டாக்கினவர் வேறொருத்தரா இருக்கார், கதவை உண்டாக்கினவர் வேறொருத்தரா இருக்கார், கிரகத்தை நிர்மாணம் பண்ணினவர் வேறொருத்தரா இருக்காருன்னு இப்படி பார்க்கிறோம். அதே போலத்தான் இங்க உலகத்தை அனுமானத்தால உலகத்துக்கு கர்த்தா ஒருத்தன் இருக்கான்னு நாம் நிரூபிக்க பார்த்தால் பற்பல கர்த்தாக்கள் தான் தேர்வர் என்னும் இதை போல பல தோஷங்கள் இருக்கின்றன. ஆகையால அனுமானத்தால பிரம்மத்தை தெரிந்து கொள்ள முடியாது. பிரம்மத்தை சாஸ்திரத்தால மட்டுமே அறிய முடியும். பிரம்மம் மட்டும் இல்லை, சாஸ்திரம் ஒரு அர்த்தத்தை நமக்கு காட்டி கொடுக்குமே ஆனால் அவ்வர்த்தத்தை சாஸ்திரத்தால மட்டுமே அறிய முடியுமே ஒழிய வேறொரு பிரமாணத்தால அறிய முடியாது. சாஸ்திரத்துக்கு சுபாவமே என்ன சுபாவம் என்னால் வேற எந்த பிரமாணத்தாலையும் அறிவிக்கப்பட முடியாத பொருள்களை அறிவித்தல் தான் சாஸ்திரத்துக்கு சுபாவம் என்று இத காட்டினார் மூன்றாவது அதிகாரம் சாஸ்திரயோனித்துவ அதிகரணத்திலே. மேல பிரம்மத்தை குறித்து அறிவு ஏற்படட்டும், பிரம்மத்தை தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? லாபம் இல்லாதபடியால பிரம்ம விசாரம் செய்து பிரயோஜனம் இல்லை, செய்ய வேண்டாம். ஏதோ ஒரு யாகம் பண்ணினேன் ஏன்னா எனக்கு சொர்க்கம் கிடைக்க போறது, புருஷார்த்தம் கிடைக்க போறது. ஏதோ ஒரு செயலை செய்தால், புண்ணிய செயலை செய்தால் புருஷார்த்தம் ஏற்படுறது. பாப செயலை செய்யாமல் இருந்தால் நரக்கம் வராமல் துக்கம் இல்லாமல் அந்த ஒரு லாபம், துக்கம் இல்லாமைங்கிற ஒரு லாபம் இருக்கு. ஒரு பிரவருத்தியையோ நிவர்த்தியோ அறிவிக்கக்கூடிய வாக்கியங்கள் தான் நமக்கு ஏதோ ஒரு புருஷார்த்தத்தை அறிவிக்கக்கூடிய வாக்கியங்களா இருக்கும். பிரம்மங்கிறது ஒரு செயலாவோ செயலை உபயோகப்படுறதாவோ இல்லை, பிரவருத்தி நிவர்த்தி ரூபமா இல்லாதபடியால அதை அறிவிக்கிறதால வேதாந்தம் எந்த ஒரு பிரயோஜனத்தையும் நமக்கு உண்டாக்கல என்ன ஆக்ஷேபம் எழ. பிரம்மங்கிறது தானே சுயம் பிரயோஜனமா இருக்கு, ஆனந்தமே வடிவெடுத்ததா இருக்கு, பரமபுருஷார்த்த ரூபமாக இருக்கிறபடியால அவ்வளோ உயர்ந்த ஒரு வஸ்து இருக்குன்னா அதை தெரிஞ்சினாலே போதும். யாரோ ஒருவன் ரொம்ப விறகு வெட்டி ரொம்ப சிரமப்பட்டு இருக்கான், ஜீவிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல். அப்பொழுது உன்னுடைய கிரகத்திலே இவ்விடத்திலே ஒரு ஹிரண்ய நிதி இருக்கிறது, ஒரு பொற்குவியல் இருக்குன்னு சொன்னா போறோம். இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்துல சந்தோஷம் உண்டாறதா இல்லையா? அப்ப இத்தனோட பொற்குவியலை அறிவிக்கக்கூடிய வாக்கியத்துக்கே அவ்வளோ புருஷார்த்த பரியவசானம் இருக்குன்னு எம்பெருமான் பரமபோக்கியனாக இருக்கான்னு அறிவிக்கக்கூடிய வாக்கியம்.
அது ஏன் தான் பிரயோஜனத்தை உண்டாக்காது என்று நிரூபித்த இப்படி 4 அதிகரணங்களாலே சாரீரக சாஸ்திரத்தை இயற்றுவது தகுந்ததுதான். சாரீரக சாஸ்திரத்தை நீங்க கேட்பதும் தகுந்ததுதான். இந்த சாஸ்திரம்ங்கிறது பிரயோஜனமுடையதுதான். அவசியம் இந்த பிரம்ம விசாரத்தை செய்ய வேண்டியதான்னு காட்டினார். மேல ஒவ்வொரு அதிகரணத்திலையும் ஒவ்வொரு விதமான ஆக்ஷேபம். ஈக்ஷத்தி அதிகரணம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் சத்வித்யா வாக்கியத்துல ஒரு பிரதிஜை இருக்கு, ஒரு உதாரணம் இருக்கு. இந்த வாக்கியமானது ஒரு அனுமானத்தை போன்ற வடிவ உடையதா இருந்து கொண்டு அனுமானத்தாலே அறியப்படக்கூடிய பிரகிருதியையே ஜெகத்துக்கு காரணமாக அறிவிக்கிறது என்று சாங்கியர்களுடைய ஒரு ஆக்ஷேபம். அத்த தள்ளி அனுமானத்துல முக்கியமானது ஹேத்து. இந்த வாக்கியத்துல ஹேத்து சொல்லப்படாதபடியாலே நீ சொல்லக்கூடிய பிரகிருதி வாக்கியத்தாலே கருதப்படவில்லை. மாறாக இந்த வாக்கியத்துல காரணமாக சொல்லப்படக்கூடிய வஸ்து இருக்கு, அது ஒரு முயற்சி செய்து ஜெகத்தை உண்டாக்கவில்லை, சங்கல்பத்தாலே உலகத்தை உண்டாக்கிட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. சங்கல்பம்ங்கிறது அறிவுடையவனுக்கு தான் சம்பவிக்கும், பிரகிருதிக்கு அறிவு இல்லாதபடியாலே அது காரணமாக மாட்டாது என்று நிரூபித்த. அதுக்கடுத்து ஆனந்தமயாதிகரணத்திலே சரி பிரகிருதிக்கு அறிவில்லை, ஆத்மாவுக்கு அறிவு இருக்கு, அந்த ஆத்மாவானவன் ஜெகத்காரணமாக ஆகலாம். பிரம்மம் என்னன்னு சொல்ல ஆரம்பித்து ஆனந்தமயன் தான் பிரம்மம்னு சொல்லியிருக்கு. இந்த ஆனந்தமயனை ஷாரீர ஆத்மான்னு சரீரமுடையவனாக சொல்லியிருக்கு. சரீரமுடையவன் ஜீவாத்மா தான் ஆனபடியாலே அவனே ஜெகத்காரணம் என்ன ஆக்ஷேபம் எழ. இங்க சொல்லப்படுற எல்லையில்லாத ஆனந்தம், உயர் வர உயர் நலமுடையவன் என்ன ஆழ்வார்கள் கொண்டாடக்கூடிய அந்த ஒரு ஆனந்தம் இருக்கே, அது சேத்தனன் எந்த சேத்தனனுக்கும் சம்பவிக்காது. இங்க சொல்லப்படுற மொத்தம் பற்பல பண்புகள் எல்லாம் சேத்தனனுக்கு சம்பவிக்காதபடியாலே சேத்தனனை காட்டிலும் வேறுபட்ட ஒருத்தன் இருக்கான்னு கொள்ள வேணும், அவன் தான் ஜெகத்காரணம்னு கொள்ள வேணும் நிரூபித்தார். அதுக்கு மேலே அந்தரதிகரணத்துல சூரிய மண்டலத்துக்குள்ள ஒருவன் இருக்கிறான் என்று ஒரு புருஷன் சொல்லப்பட்டிருக்கான். சூரிய மண்டலத்துக்குள்ள இருக்கக்கூடியவன் ஏதோ ஒரு புண்ணியத்தை செய்து உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை பெற்றிருக்கக்கூடிய ஜீவாத்மாவாகத்தான் இருக்க வேணும். அந்த சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடியவன் தான் சயச்சாயம் புருஷே யச்சாசாவாதித்யேங்கிற வாக்கியத்தாலே ஹிருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆனந்தமயனாவும் சொல்லப்பட்டிருக்கான். இப்ப சூரிய மண்டலத்துக்குள்ள இருக்கக்கூடியவன் ஏதோ ஒரு புண்ணிய விசேஷத்தை செய்த ஜீவாத்மாவாக ஆனபடியாலே கீழ் வாக்கியத்துல நீங்க விசாரித்த ஆனந்தமயனும் ஜீவாத்மா தான் என்ன ஆக்ஷேபம் எழ. இவன் பாபங்கள் ஒன்றுமற்றவனாக பாபங்களிலிருந்து விடுபட்டவனாக சொல்லப்பட்டிருக்கான். இவனுக்கு சொல்லப்படுற இத போன்ற பண்புகள் எல்லாம் ஜீவாத்மாவுக்கு சம்பவிக்க மாட்டார். ஆகையால ஜீவனை காட்டும் வேறுபட்டவன் தான் இங்கேயும் அறிவிக்கப்படுகிறான் என்று நிரூபித்தார். அதுக்கு மேல 2 அதிகரணங்களிலே கீழெல்லாம் வாக்கியத்திற்கு ஒரு வாக்கியம் சத்துன்னு சொல்லித்து, மற்றொரு வாக்கியம் ஆனந்தமயகான்னு சொல்லித்து, இன்னொரு வாக்கியம் புருஷகான்னு சொல்லித்து. இதெல்லாம் பொதுவான சொற்கள். சத்துன்னா இருக்கும் பொருள் அர்த்தம், அது இருக்கும் பொருளை யாருன்னு குறிப்பிட்டு சொல்லல. இன்னொரு வாக்கியம் ஆனந்தமயகா பிரம்மான்னு சொல்லிட்டுன்னா ஏதோ ஆனந்தம் நிறைந்தவன்னு சொல்லியிருக்க ஒழிய அவன் இன்னான்னு குறிப்பிட்டு சொல்லல, இன்ன வஸ்துன்னு அறுதிட்டு அந்த வாக்கியம் காட்டல. இன்னொரு வாக்கியம் புருஷன்னு சொல்லி சூரிய மண்டலத்துல 6 புருஷன் இருக்கான்னு சொல்லி அந்த புருஷன் 6ன்னு சொல்லல. ஆனா அடுத்த 2 அதிகரணங்களையும் ஆகாசம்தான் காரணம், ஆகாசத்தில் இருந்தே உலகம் உண்டாகிறது, பிராணன் தான் காரணம் என்று தெளிவாக ஒரு சொல்ல குறிப்பிட்டு ஒரு வஸ்துவை குறிப்பிட்டு இதுதான் காரணம்னு இந்த வாக்கியம் காட்டுறது. அப்ப பொதுவான ஒரு சொல்லுக்கு ஒரு விசேஷத்துல பரியவசானம்னு இது மீமாம்சகர்கள் காட்டக்கூடிய ஒரு ரீதி. ஆகையாலே சத்து பிரம்ம புருஷகான ஏதோ சொற்கள்லாம் இருக்குன்னா அந்த சொற்கள்லாம் இந்த வஸ்துவை தான் காட்டுறதுன்னு எப்படியாவது கொள்ள வேணும், வலிந்து கொள்ள வேணும். ஆகையாலே ஆகாசமோ அல்லது பிராணனோ தான் காரணம். ஆகாசம் போது நாமளே பார்க்கிறோம், மற்ற பூதங்களுக்கு எல்லாம் காரணமா இருக்கு. அதுல ஆகாசத்திலேருந்து உலகம் உண்டாத விஷயத்துல ஒன்றும் குறவும் இல்லை. உலகத்துல நாம் பார்க்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் பாஞ்ச பௌத்திகங்கள்னு சொல்றோம்.
ஐம்பூதங்களாலே ஆனவைதான். ஆகையாலே ஆகாசமே காரணமா இருக்கட்டுமே, அல்லது பிராணனாலதான் எல்லாம் வாழறது, ஆகையாலே பிராணன் காரணமா இருக்கட்டுமே. 2 அதிகரணங்கள் ஆக்ஷேபம். அதுக்கு ஆகாஷ பராயணம்னு சொல்லியிருக்கு. ஆகாசம் பரமப்பிராப்தியம் என்ன சொல்லியிருக்கு. இந்த ஆகாசத்தை அடைஞ்சு நம்மளுக்கு ஏதாவது லாபம் இருக்கான்னா இந்த ஆகாசத்துல எந்த போக்கியத்தை இருக்கு? ஆகையாலே 5 பூதங்கள்ல ஒன்னாக இருக்கக்கூடிய ஆகாசம் அது வாக்கியத்தாலே சொல்லப்பட இயலாது. ஆகாஷான எல்லா இடங்களிலும் நன்கு விளங்கக்கூடியவன், நன்னாக பிரகாசிக்கக்கூடியவன், எல்லாவற்றையும் பிரகாசிப்பிக்கக்கூடியவன் என்று பொருள் கொள்ள வேணும். பரமாத்மா தான் இவ்வாக்கியத்தாலே சொல்லப்படுகிறான். என்ன பரமாத்மான்னு வைத்துக் கொள்ளக்கூடாது, இதை காட்டில் வேறுபட்ட ஆரோத்தம் சொல்லப்படுறான்னு கொள்ள வேணும் என்று நிரூபித்தார். மேல பிராணனானது இந்த உடல் வாழ்வதற்கு காரணமா இருக்கலாமே ஒழிய ஜீவாத்மா வாழ்வதற்கு காரணமா, ஜீவாத்மா உண்டாவதற்கோ இருப்பதற்கோ பிராணன் காரணமா இருக்கானா இல்ல. ஆகையால் அதுவும் முழுமுதற் காரணமா இருக்க முடியாது. ஏதோ சில வஸ்துக்களுக்கு பிராணன் தேவையா இருக்கே ஒழிய எல்லா வஸ்துக்கள் உண்டாவதற்கும் காரணமான ஒரு பொருளாக பிராணன் ஆக முடியாதுன்னு அதையும் தள்ளினார். இதுக்கு மேல அதய ததப்பரோ திவோ ஜோதிர் தீபியத்தேங்கிற வாக்கியத்துல ஒரு ஒளியுடைய ஒரு பொருள், ஒரு ஜோதிஷ், அது பெருசாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த வாக்கியத்துல ஜோதிஷுக்கு சம்பவிக்காத எந்த ஒரு பண்பு சொல்லப்படல. பெரிய சிறந்த லோகங்கள்ல பெரிய ஜோதிஷ் ஒண்ணு இருக்குன்னா சூரியனோ ஏதோ ஒரு ஜோதிஷ், எல்லா லோகங்கள்லையும் பிரகாசிக்கக்கூடிய ஒரு ஜோதிஷ் சொல்லப்படுறது. அவன் தான் ஒளி விட்டு இருக்கான், 3 லோகங்கள்லையும் சூரியனுடைய ஒளி பரவி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை போல ஆரோத்தன் வாக்கியத்தாலே சொல்லப்பட முடியும் என்று கேள்வி எழ வாக்கியத்துல பாதோஸ்ய என்கிற வாக்கியத்துல இவ்வுலகம் அனைத்தும், அதாவது லீலா விபூதி முழுக்க அவனுக்கு ஒரு பகுதி என்றும் மற்றொரு 3 பகுதிகள் கொண்டது அந்த இன்னொரு விபூதி, அது பரமபதத்தில் இருக்கு என்றும் சொல்லியிருக்கு. இந்த பண்பு நாம அறிந்த அந்த அக்னி தத்துவம் ஜோதிஷ் தத்துவத்துக்கு சம்பவிக்காதுன்னு இந்த ஆக்ஷேபத்தையும் களைந்தார். அதுக்கு மேல முக்கியமான அதிகரணம் இந்திர பிராணாதிகரணம், முதற் பாதத்திலே கடைசி அதிகரணம். அவ் அதிகரணத்திலே இந்திரன்கிற ஒரு குறிப்பிட்ட தேவத்தை, அவன் பிராணோஸ்மி, நான் தான் பிராணனா இருக்கேன், அறிவே வடிவெடுத்தவனா இருக்கேன், என்னையே நீ தியானம் பண்ணு என்ன தெளிவா சொல்றான். மோட்சத்தை அடைய இருக்கிறதுக்குள்ள உயர்ந்த ஒரு உபாயத்தை சொல்ல வேணும்னு பிரதர்தனன்கிற ஒருத்தன், எனக்கு இருக்கிறதுக்குள்ள எது மிகவும் ஹிதமோ அத்தை சொல்லுன்னு பிரதர்தனன்கிற ஒரு ராஜா இந்திரனிடத்துல வந்து கேட்க, இந்திரனானவன் என்ன தியானம் பண்ண அதுதான் உனக்கு தலை சிறந்த வழி உபதேசம் பண்றான். இந்திரன்கிறவன் தேவேந்திரன், ஒரு குறிப்பிட்ட ஜீவாத்மா தான். இவ்விடத்திலே சொல்லப்படுற தியானம்ங்கிறது மோட்சத்துக்கு காரணமான ஒரு தியானம். வேதாந்தத்துக்கு என்ன ஒரு கொள்கை என்னால், யார் ஜெகத்காரணமோ அவன்தான் முமுட்சுக்களாலே தியானம் பண்ணப்பட வேண்டியவன், யார் முமுட்சுக்களாலே தியானம் பண்ணப்படுகிறானோ அவன் தான் ஜெகத்காரணம் என்று கொள்கை. ஆகையால இவ்வாக்கியத்துல தியானம் பண்ணப்பட வேண்டியவனாக சொல்லப்பட்ட இந்திரன் தான் ஜெகத்காரணமாக இருக்க வேணும் என்ன ஆக்ஷேபம் எழ. வாக்கியத்துல அமிர்தம் முதலான சொற்கள்லாம் இருக்கு. எப்போதும் நிலைத்தவனாக இந்திரன் இருக்கானா, ஏதோ ஒரு மன்வந்தர காலம் இருப்பான், கொஞ்ச காலம் அவன் ஆளக்கூடியவனா இருப்பான், அடுத்து அந்த பதவியில வேறொருத்தன் வரப்போறான். மேலும் இந்த பிரகரணத்துல சேத்தனா சேத்தனங்களுக்கு சம்பவிக்காத பற்பல தர்மங்கள், அத்தியாத்ம சம்பந்த பூமா என்ன பற்பல தர்மங்கள் இங்க ஓதப்பட்டபடியால ஆரம்பத்துல இந்திரன்னு ஒரு வாக்கியத்துல சொல்லதை மட்டும் கொள்ளக்கூடாது. பின்னாடி பல வாக்கியங்கள் ஆராய்ந்து பார்த்தால் பிரகரணத்திலே ஜீவாத்மா சொல்லப்படவில்லை, பிராணனும் சொல்லப்படவில்லை என்று தெளிவாக தெரிகிறதுன்னு சொன்னார். சரி, பின்ன இந்திரனையும் பிராணனையும் சொன்னதுக்கு என்ன பிரயோஜனம்னா, பரமாத்மாவை தியானம் பண்ணும்போது அவனை வெறும் அவனுடைய சொரூபத்தை மட்டும் தியானம் செய்தால் போதாது, சில இடங்களிலே அச்சேதனங்களுக்கு அந்தர்யாமியாகவும் ஜீவாத்மாவுக்கு அந்தர்யாமியாகவும் எம்பெருமான தியானம் பண்ண வேண்டிய ஒரு தேவருக்கு உபாசா தெரிவித்தம்னு சொல்லுவார்கள். அத்தை சொல்லுவதற்காக இங்க இந்திரனை பத்தின பிரஸ்தாவம். அப்ப இந்திரனுக்கு அந்தர்யாமியாக பிராண அந்தர்யாமியாக எம்பெருமான தியானம் பண்ணணும் என்று சொன்னார்.
இந்த ஆகாஷாதிகரணம் இந்திர பிராணாதிகரணம்ங்கிற 2 அதிகரணங்கள் சித்தாந்தத்தில் ரொம்ப முக்கியமானவை. இதை கொண்டுதான் ஜெகத்காரணம்னு தெரிவிக்கக்கூடிய வாக்கியங்களிலே ஒரு மற்ற தேவதைகளை குறிப்பிடக்கூடிய சொற்கள் எல்லாம் வந்தால் அங்கங்கெல்லாம் சித்தப்பிரகாசிகாச்சாரியர் ஹிரண்ய கர்ப்பகான்னு வந்ததுன்னா ஹிரண்யத்தை அண்டத்தை வயிற்றில வைத்து ரட்சிக்கக்கூடிய எம்பெருமான் தான் சொல்ல போறான வழி சதுர்முகன் கிடையாது. சம்புன்னு மங்களத்தை உண்டாக்கக்கூடிய எம்பெருமான் சொல்லப்படுறான், ருத்ரன் சொல்லப்படவில்லைன்னு இந்த ஆகாஷாதிகரண நியாயத்தை பல இடங்கள்ல பயன்படுத்துற. ஆக ஜெகத்காரணமாக வெவ்வேறு வாக்கியங்கள்ல வெவ்வேறு சொற்களால சொல்லப்படக்கூடியவன் எம்பெருமான் தான் என் நிரூபிப்பதற்கு இவ்விரண்டு அதிகரணங்களும் மிகவும் பயன்படுகின்றன. இப்படி முதல் பாதத்துடைய ஒரு அர்த்தத்தை ஒரு அனுபவத்தை சுருக்கமா பண்ணி முடித்தோம். மேல 2வது பாதத்துல சர்வம் கல்விதம் பிரம்மாங்கிற வாக்கியத்துல எல்லாமாகவும் இருக்கக்கூடியது பிரம்மம் என்று சொல்லி அவனை மனோமயா பிராணசரீரகான்னு பற்பல குணங்களை உடையவனாக தியானம் பண்ண சொல்லியிருக்கு. இந்த வாக்கியத்துல எல்லாமாக இருக்கக்கூடியவனா ஜீவாத்மா தான் எல்லா சரீரமாவும் இருக்கான். தேவனாவோ மனுஷனாவோ திரியக்காவோ ஸ்தாவரமாகவோ இருக்கிறது ஜீவாத்மா தானே. எல்லாமா இருக்கக்கூடிய ஜீவாத்மாவை தியானம் பண்ணணும் ஏன்னு இந்த வாக்கியம் சொல்ல வந்ததுன்னு கேள்வியாட சர்வம் கலோன்னு சொல்லியிருக்கு. மற்ற இடங்கள்ல பிரசித்தமாக இருக்கக்கூடிய ஒரு அர்த்தம் தான் இந்த வாக்கியத்துல சொல்லப்பட்டிருக்கு. மற்ற இடங்கள்ல அதுக்கு மேல தஜ்ஜலான்னு உலகத்துக்கு உற்பத்தி காரணமாக ஸ்திதி காரணமாக லய காரணமாக இருக்கக்கூடியவன் சொல்லப்பட்டிருக்கான் இந்த வாக்கியத்துல. அந்த தர்மங்களோ மேல மனோமயா பிராணசரீரகான்னு தொடங்கி சொல்லப்படுற பற்பல பண்புகள் இவைகள் எதுவுமே ஜீவாத்மாவுக்கு சம்பவிக்க மாட்டா. ஆகையாலே இவ்வாக்கியத்தாலே பரமாத்மாவே தேயனாக சொல்லப்படுகிறான்னு நிரூபித்தார். மேல அத்திரதிகரணம் அதுல 2 வர்ணங்களை சொல்லி அவைகள் தான் அவனுக்கு ஓதனம், மிருத்யு தான் அவனுக்கு உபசேச்சனம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓதனம்னா அன்னம்னு அர்த்தம், உபசேச்சனம்னா தயிரோ ஏதோ ஒன்று எதை கலந்துட்டு ஏதோட சேர்த்து அன்னத்தை புதிக்கிறோமோ அது. இங்க அன்னத்தை புஜிக்கக்கூடியவன் யாரு? ஜீவாத்மா தான் போக்தா. ஆஹா இங்க ஓதனகா உபசேச்சனம்னு சொல்லப்பட்டபடியாலே புஜிக்கக்கூடிய ஜீவாத்மாவே இவ்வாக்கியத்தாலே அனுபவிக்கக்கூடிய ஜீவாத்மா தான் இவ்வாக்கியத்தாலே சொல்லப்பட்டிருக்கான்னு கேள்வி எழ. வாக்கியத்துல சாமான்யமான அன்னமும் சாமான்யமான உபசேச்சனமும் சொல்லப்படல. பிரம்மக்ஷத்திரன்னு 2 சொல்லப்பட்டிருக்கு. மிருத்யுனா மிருத்யு தேவத்தை ருத்ரன். இப்ப ருத்ரனை உபசேச்சனமா கொண்டு ருத்ரனை விழுங்கக்கூடியவன் அர்த்தம். விழுங்கக்கூடியவன் அழிக்கக்கூடியவன் இங்க அர்த்தம் கொள்ளவன். வெறும் அன்னத்தை புஜித்தல்ங்கிற அர்த்தம் இங்க சொல்லப்படல. உலகத்தையே அழிக்கக்கூடியவன் யாரோ அவன் இவ்வாக்கியத்துல சொல்லப்பட்டிருக்கான். அப்ப சராச்சரங்கள் எல்லாவற்றையும் அழித்தல்ங்கிறது அது ஜீவாத்மாவுக்கு சம்பவிக்காது, அது பரமாத்மாவுக்கு தான் நிரூபித்தார். அதுக்கு மேல கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு புருஷன் சொல்லப்பட்டிருக்கான். கண்ணுக்குள்ள ஒரு பிரதிபிம்பம் நம்ம ஆர்வத்தை நிக்கிறோம்னா அவருடைய நிழல் தெரியும். இல்ல தேவதை ஒவ்வொரு ஸ்தானத்திலையும் ஒவ்வொரு தேவதை இருக்குங்கிற ரீதியில கண்ணுல இருக்கக்கூடிய தேவதையாவது கருதப்படலாம், ஜீவாத்மாவாவது கருதப்படலாம். இப்படி இந்த கண்ணுக்குள்ளே காணப்படக்கூடியவன் பரமாத்மா கிடையாது, இவன் மூவருக்குள்ள ஆரோவர்த்தன் என்ன சொல்ல. இல்ல இங்க மிகவும் சம்சாரத்துல வைராக்கியமுடைய ஒரு பிள்ளை, அவனுக்கு பிரம்ம ஞானத்துக்காக வந்த ஒரு பிள்ளைக்கு ஆச்சாரியரும் அக்னிகளும் உபதேசம் பண்ணுகின்றன. மேல ஆகாசம் போல அபரிச்சின்னமான சுகமாக இருக்கக்கூடியவன் என்ன சொல்லப்படுறான். அர்ச்சிராதி கதி அது இந்த பிரகரணத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நீங்க சொன்ன மூவரை குறித்தும் பொருந்த மாட்டா. ஆகையில பரமாத்மா தான் இவ்வாக்கியத்திலே கண்ணுக்குள்ள இருக்கக்கூடியவனா சொல்லப்பட்டிருக்கான். எஸ் சக்ஷுஷி திஷ்டன் அந்தர்யாமி பிராமணத்துல எம்பெருமான் எல்லா பொருள்களிலும் இருக்கிறா போல கண்ணிலேயும் இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்குன்னு சமாதானம் உரைத்தார். இதுக்கு மேல கேள்வி வந்து, சரி அந்தர்யாமியாக நீங்க எடுத்த அந்த அந்தர்யாமி ஜீவாத்மாவா ஏன் இருக்கக்கூடாது? ஏன்னா அந்தர்யாமிய சொல்லக்கூடிய வாக்கியம் அவனை திரட்டா முதலான சொற்களாலே குறிப்பிடுகிறது.
பார்க்கக்கூடியவன். ஏன்னா பார்க்கக்கூடியவனா கண்ணால பார்க்கக்கூடியவன் அர்த்தம். கண்ணால பார்க்கக்கூடியவன் ஜீவாத்மாவை ஒழிய பரமாத்மா கிடையாதேன்னு ஆக்ஷேபம் எழ. இங்க நானியோதோஸ்தி திரஷ்டா முதலான வாக்கியங்கள் இருக்கு. இந்த வாக்கியத்துல வெறும் பார்க்கக்கூடியவன் சொல்லப்படல, மற்றவர்களாலே பார்க்கப்படாதவனாக இருந்து கொண்டு தாம் பார்க்கக்கூடியவன், மற்றவர்களாலே அறியப்படாதவனாக இருந்து கொண்டு தான் எல்லாவற்றையும் அறியக்கூடியவன் சொல்லப்பட்டிருக்கான். மேலும் அறிவுடையவன் பார்க்கிறான்னு மட்டும்தான் சொல்லிக்க வழிய கண்ணால பார்க்கிறான்னு அர்த்தம் கொள்ள வேண்டிய தேவையில்லை. ரூபம், சப்தம், ஸ்பர்ஷம் எல்லாவற்றையும் சாட்சாத்கரிக்கக்கூடியவன் மட்டும்தான் பொருள். ஆகையாலே இந்த அந்தர்யாமியாக எல்லா இடங்கள்லையும் எல்லா வாக்கியங்கள்லையும் சொல்லப்படக்கூடியவன் பரமாத்மா என நிரூபித்தார். அதுக்கு மேலே எத்தது அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அகோத்திரம் என்று எது ஒன்று கண்ணாலே காணப்பட முடியாதோ, இந்திரியங்களாலே புலப்படாதோ, அனுமானத்தாலே அறியப்படாதோ, இன்னும் பல பல தன்மைகள்லாம் சொல்லி உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்களுக்கு இல்லாத தன்மைகள் அத்த உடையது, அப்படிப்பட்ட ஒன்று என்று ஒரு அக்ஷரத்தை சொல்லியிருக்கு. அதுக்கு மேல அக்ஷராத் பரத்தப்பரகான்னு ஒன்றை சொல்லியிருக்கு. இவ்விடத்துல அக்ஷரம்ங்கிறது நாம பார்க்கக்கூடிய இந்த பதார்த்தங்கள், அச்சித் பதார்த்தங்கள், அவைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய பிரகிருதி என்னும். அக்ஷரத்தை காட்டிலும் மேலானவன் ஜீவாத்மா என்று கொள்ள வேணும் ஆக்ஷேபம் எழ. இங்க பரமாத்மாவே சொல்லப்படுறான். எஸ் சர்வஜ சர்வவித்து முதலான வாக்கியங்கள்ல எல்லாம் அறிந்தவன் சொல்லப்படுறான். எல்லாரையும் உடையவனாக அச்சித் அந்த பிரகிருதி இருக்க போறதில்ல, ஜீவாத்மாவும் இருக்க போறது இல்லைன்னு நிரூபித்தார். மேலும் அக்ஷராத் பரத்தப்பரகான பிரகிருதியை காட்டிலும் மேலான ஜீவாத்மாவை காட்டிலும் மேம்பட்டவன் இங்கே சொல்லப்படுறான். ஆகையாலே பரமாத்மாவே சொல்லப்படுறான்னு நிரூபித்தார். மேல வைஸ்வானராதிகரணத்துல வைஸ்வானரகாங்கிற சப்தத்தாலே அக்னி சொல்லப்படுறானா அல்லது ஜாடராக்னி சொல்லப்படுறதா என்னெல்லாம் கேள்வி எழ. இந்த சொற்க வைஸ்வானரகாங்கிற சொல்ல பல இடங்கள்ல சாஸ்திரம் பயன்படுத்தினாலும் பற்பல காரணங்கள் பெரிய விஸ்வரூபத்தோடையவனாக இங்க சொல்லப்பட்டிருக்கான். அப்படிப்பட்ட வடிவங்கள் எல்லாம் பிரசித்தமான இந்த அக்னிக்கு சம்பவிக்க மாட்டான்னு நிரூபித்தது. இப்படி ஒவ்வொரு அதிகரணத்திலையும் அந்தந்த வாக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற அல்ல அந்த பிரகரணத்துல சொல்லப்பட்டிருக்கிற பண்புகள் எல்லாம் ஆலோசித்து பார்த்து அந்த பண்புகள் சேத்தனனுக்கோ அச்சேதனத்துக்கோ சம்பவிக்குமா சம்பவிக்காதான்னு ஆராய்ந்து சம்பவிக்க மாட்டாவாகையாலே இந்தந்த வாக்கியங்கள்ல சொல்லப்படக்கூடியவன் பரமாத்மான்னு நிரூபிக்கிறது தான் முதல் அத்தியாயத்திலே பெரும்பாலும் வேதவியாச பகவான் செய்யக்கூடிய ஒரு காரியம். அதுல அவகாச அனுகுணமாக ஏதோ இதே கொஞ்சம் அவகாசம் கூட ஆயிடுது. அப்படி முதல் 2 பாதங்களுடைய அர்த்தத்தை விண்ணப்பித்தேன். அபராதங்கள் எல்லாரும் பொறுத்துள்ள வேணும்னு முதற்கண் பிரார்த்திக்கிறேன். சப்ததி பூர்த்திய கண்டறக்கூடிய சுவாமி மண்டே மனந்தான் பிள்ளை சுவாமி அவர் பற்பல கைங்கரியங்களை இங்கே எம்பெருமானுக்கும் செய்து வருகிறார். இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு காலக்ஷேபம் மூலமாக உபன்யாசங்கள் மூலமாக உபகாரங்களை செய்து வருகிறார், ஞான பிரதானம் செய்கிறார்ங்கிறதோடு மட்டுமல்லாமல் பற்பல அரிய கிரந்தங்களை முதல்ல ஓலைச்சுவடிகளில் இருந்து எடுத்து வெளியிட்ட ஒரு பெருமை, பற்பல உபகாரகமான கிரந்தங்கள், வாழ்வு வாக்குங்கிற கிரந்தம், இதை போல மகோபகாரகமாக மேலுள்ள காலமெல்லாம் எல்லாரையும் வாழ்விக்கக்கூடிய பற்பல கிரந்தங்களை பதிப்பித்து அருளினவர், தாமும் இயத்தி அருளினவர். அப்படிப்பட்ட சுவாமி எல்லாருக்கும் இந்த வேதாந்த ஞானம், சம்பிரதாய ஞானம், பகவத் விஷய ஞானம் ஏற்பட வேணும்ன்றதுக்காக இந்த ஒரு சபையை திரட்டி இருக்கிறார். அந்த சுவாமிக்கு இன்னும் இதே போல மேல மேல சம்பிரதாய சம்ரக்ஷணமா இருக்கக்கூடிய கைங்கரியங்களை செய்யக்கூடிய வாய்ப்பை திவ்ய தம்பதிகள் தர வேணும் என்னும் அவருடைய அருளாலே சம்பிரதாயத்துக்கு இன்னும் மேல மேல நமக்கு ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு இதை போல பற்பல கிரந்தங்கள் இன்னும் மற்றும் பற்பல விதமான உபகாரங்கள் ஏற்பட வேணும் என்னும் பிரார்த்தித்து அமைகிறேன். ஆழ்வார் பெருமானார் ஜி திருவிழா சரணம்.